ஏய் ஏன் அழுகுறப்படி? என்ன பண்ண முடியும்? ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடியே மீரா, நான் உன்னை கட்டிக்க போறேன்டி. நான் தொடர்றதுல எந்த தப்பும் இல்லை. குடி சீக்கிரமே நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு தான் போறேன். வா மீரா, போலாம். சசி, திரும்ப. ஆமாடி சசி, இந்த பூவும் பொட்டோட நீ தீர்க்க சுமங்கலியா 100 வயசுக்கு சந்தோஷமா இருக்கணுமா? அதாம்மா என்னோட ஆசை. ஆனால் நீ இந்த வீட்டில் துள்ளி விளையாடிட்டு இருந்த. இப்போ நீ போனதுக்கு அப்புறம் நானும் உங்கள் அப்பாவும் எப்படி இருக்க போகிறோமோ தெரியலம்மா. அதை நினச்சதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் ஒரு மடைச்சு நல்ல நேரத்தில் பார்த்து இப்போ உன்னையும் சேர்த்து அள வச்சிட்ருக்கேன். இதை பாருமா, இன்னும் 10 மாதத்தில் உன் புள்ள என் மடியில் வந்து துள்ளி விளையாடணும். என்னங்க, அதை கொடுங்க. இந்தாம்மா, இந்த பாலை கொண்டு போய் உன் புருஷனுக்கு கூட மிச்சம் வைக்காமல் குடிக்கிட்டோம். அப்போ தான் அவர் தெம்பாக இருப்பார். போகிற இடத்துல பக்குவமாக நடந்துக்கணும், சரியா? சரிங்க. இந்தாம்மா. பத்ரா பத்ரா பத்ரா, உன்னை நான் என்னமோ நினைச்சேன். சசியோட அம்மா இருந்தா கூட இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன். வா, நாம போலாம். வா சசிராக்கா, ஏன் தயங்கி வர? ஃபர்ஸ்ட் நைட்டை பற்றி ஏதேதோ உன் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லி உன்னை பயன்படுத்தி வச்சிட்டாங்களா? இல்லைங்க, உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். பேசு, எவ்வளோ வேணாலும் பேசு, விடிய பேசு. இத்தனை நாளா தனிமரமாக இருந்து தவிச்ச என் தாகத்தை தீர்த்துட்டு பேசு. ஆறாத என் மோகத்தைய ஆத்திட்டு பேசு. ஆமா, இது என்ன பாலா? சசி, பாலுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலை அப்படியே குடிக்கவா, இல்லை மெதுவா உறிஞ்சி குடிக்கவா? உனக்கு எப்படி பிடிக்குன்னு சொல்லு, நான் அப்படியே பண்ணுறேன். உங்க இஷ்டம். பாத்துங்க. அது ஒன்றும் இல்லை, தாகம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சா, அதனால போற ஏறிச்சு. சசி, இதுக்கு மேலேயும் பேசி நேரத்தை வீணடிக்காத. வா, கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் பேசலாம். நினைச்ச நீ என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது
பார்க்கிறப்போ என்ன நினைச்ச உன் கண்ண கோழி முத்தம் வச்ச என்ன நினைச்ச என் பேராச நூராச கேட்கையில் அடித்தேன் மல்லி நீ என்ன நினைச்சடி கட்டிலுக்கும் 5-6 தொட்டிலுக்கும் சொல்ல நினைச்சேன் நான் சொல்ல நினைச்சேன் ஒன்ன விட்டு மொத்த குத்தக அள்ள நினைச்சேன் நான் அள்ள நினைச்சேன் ஒன்ன விட்டு மொத்த குத்தக அள்ள மெத்தைக்கு மேல உன்னோட சேல என் கையில் சிக்கும் வேளை என்ன நினைச்ச எப்போதும் போல உன்னோட வேலை ஆரம்பமாச்சுதுன்னு நானும் நினைச்சேன் உள்காயத்தை பார்க்கிறப்போ என்ன நினைச்ச நீ நகம் வெட்ட வேணும்னு சொல்ல நினைச்சேன் நாம் உன்னோடு ஒன்னாகும் நேரத்தில் உன் பூந்தேகம் தாங்கும்னு நினைச்சையா கல்யாண சொர்க்கத்துல கச்சேரி நிறம்னு கட்டி பிடிச்ச நான் கட்டி பிடிச்சேன் வெட்கம் விட்டு மூச்சு முட்டை கட்டி பிடிச்சேன் சொக்கி தவிச்சேன் நான் சொர்க்கத்தையே எட்டியதா துள்ளி குதிச்சேன் சொக்கி தவிச்சேன் நான் சொர்க்கத்தையே எட்டியதா துள்ளி குதிச்சேன் குற்றால சாரது கண்ணோர ஊறி வர ஒன்ன நினைச்சேன் நான் ஒன்ன நினைச்சேன் எந்த பூர்வ ஜென்ம புண்ணியமா ஒன்ன அடைஞ்சேன் ஐயோ எனக்கு என்னென்னவோ பண்ணுது நெஞ்செல்லாம் எரியுது ஐயோ அம்மா வலி தாங்க முடியலையே ஐயோ என்னங்க சொல்றீங்க எனக்கு என்னாச்சு உங்களுக்கு ஐயோ தண்ணி 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 என்னங்க ஐயோ ஐயோ கடவுளே உனக்கு அடி இந்த நிலைமை வரணும் உங்க அப்பா உனக்கு வண்டி வண்டியா சீர்வரிசை கொண்டு வருவார்னு பாத்தியே இப்ப பாருடு பெத்த மகளுக்காக சீர்வரிசையா வெள்ள புடவைய கொண்டு வந்திருக்காரு என்ன மாமா என்ன பாக்குறீங்க உங்க மகளுக்காக கொண்டு வந்த வெள்ள சலையை நீங்களே கொண்டு போய் கொடுங்க சசி உனக்கா இந்த நிலைமை வரணும் எல்லாமே உங்களாலதான் ஒரு நோயாளிய புடிச்சு அவ தலையில கட்டி வச்சிட்டீங்களே மாமா ஒரு மாப்பிளைய கொண்டு வந்து இப்போ உங்க மகளோட வாழ்க்கையை நீங்களே நாசம் பண்ணிட்டீங்க ஐயோ அவன் வாழ்க்கையே நாசமா போச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கதான் இப்படி வாழ வேண்டிய வயசுல அவளை விதவையாக்கிட்டீங்களே
வறண்டு பாடுகின்றேன், நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். வானுயர்ந்த சோலையிலே வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன், பாழான நாடிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை. வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன், பாழான நாடிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை. தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும், தேனாக பேசியதும் சிரித்து விளையாடியதும் வீணாக போகும் என்று யாரேனும் நினைக்கவில்லை. வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம், வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம், நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். வானுயர்ந்த சோலையிலே ஆற்றங்கரை ஓரத்திலே யாருமற்ற நேரத்திலே வீற்றிருந்த மணற்பரப்பு வேதனையை தூண்டுதடி. ஆற்றங்கரை ஓரத்திலே யாருமற்ற நேரத்திலே வீற்றிருந்த மணற்பரப்பு வேதனையை தூண்டுதடி. பூத்திருந்த மலரெடுத்து பூங்குழலில் சூடி வைத்து, பூத்திருந்த மலரெடுத்து பூங்குழலில் சூடி வைத்து, பார்த்திருந்த கோலமெல்லாம் பழங்கதையானதடி. வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம், வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம், நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன், நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன். வானுயர்ந்த சோலையிலே டேய் சிவா, ஏண்டா உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க வந்து சோக பாட்டு பாடிட்டு இருக்க. ஏண்டா டேய், சசிக்கு அவளோட விருப்பத்துக்கு மாற அவங்க அப்பா கல்யாணம் செஞ்சு வச்சு ஃபர்ஸ்ட் நைட்லேயே அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாடா. சீக்கிரம் வாடா, நான் முன்ன சசி ஐயோ சசி, சசி வர, சசி வர, உன்னை நான் பார்க்க வர சசி.
நம்ம ஊரில் பண்டிகை வேற போட்டாங்க, கையில் வேற செலவுக்கு காசே இல்லை. எவங்கிட்ட போய் கடன் கேட்டாலும் உனக்கு என்ன குடும்பம் இருக்குதா பொண்டாட்டிக்குதா, உனக்கு எதுக்குடா கடன் கொடுக்குறேன்னு கேட்குறானுங்க. அதையும் ஒழுங்கா வேலைந்தா நான் ஏன் கடன் கேட்க போகிறேன்? வேலை வட்டியும் இல்லை. சரி பைனான்ஸில் கடன் கேட்கலான்னு போனால் உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வா, கைரேகை ஓட்டினா தான் பணம் தருங்கிற பைனான்ஸுக்காரன். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஒருத்தி கூட சிக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு நம்பாலும் வருவா, அவளை வச்சு தான் ஏதாவது ஒன்று பண்ணணும். வரட்டும் வரட்டும், நேரம் வந்துருப்பாள். டிமுக்குன்னு காணுமே. என்னங்க, நம்ம கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சு. இந்த 3 நாள்ல ஒரு டைம் கூட நான் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் அட்டெண்ட் பண்ணலங்க. இவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? ஆமா, கல்யாணம் ஆகி போச்சுங்கிறா, ஃபர்ஸ்ட் நைட் நடந்துங்கிறா. இங்க பாருங்க, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுங்கிற பைத்தியம். ஏன் வேற பைத்தியமே பிடிக்காது? அது என்ன ஃபர்ஸ்ட் நைட் பைத்தியம் மட்டும் உனக்கு பிடிச்சிருக்குது? என்னங்க, நான் உங்க பொண்டாச்சி, வாங்க. கன்ஃபார்ம் இவளுக்கு பைத்தியமே தான் பிடிச்சிருக்குது. இங்க பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் நைட் வர முடியுமா முடியாதா? இந்த நேரம் பார்த்து ஊரில் வேற பண்டிகை போட்டாங்களே, இவன் வேற ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வா வான்னு கூப்பிடுறாளே. சாமி குத்தமாயி போயிருமா, என்ன பண்றது? என்னங்க வாங்க. அச்சோ, காளியாத்தா மாரியாத்தா எதா இருந்தாலும் ஒன்னோட போகட்டும். பொங்கி எழுறா தம்பி. எவ்வளவு தைரியம் தான் ஒரு வயசு பொண்ணு அப்படி கீழே படுக்க வைப்ப? ஏடி பாவி, நான் சும்மா தான் இருந்தேன். வாங்க, ஊரு வந்துருச்சு, என்ன ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டு ஏண்டி இப்படி அடிக்கிற ஊருக்கு முன்னாடி? என்னங்க சொல்றீங்க? நான் அவங்கள அடிச்சேன் இந்த கையிலையா? கல்யாணம் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லி வாழ்ற ஃபேமிலி நானு. அப்படி சொல்றது தாண்டி இந்த கையிலையா? இந்த கையிலையா? இந்த கையில உங்களை அடிச்சேன். ஐயோ, இவளுக்கு உண்மையாலுமே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கா. ஆமாங்க, அன்னைக்கு வயசுக்கு வந்தப்ப சுடுகாடு பக்கமா போனல, ஆமா, ஒரு வெள்ளை கலர் ஒரு பொம்பளை டபக்குன்னு உள்ள போந்த மாதிரியே இருக்குங்க. அது என்ன உன் வயசுல மட்டும் பொம்பளை போந்துருக்குறா? அதாங்க எனக்கு தெரியல, அன்னையில இருந்து ரொம்ப பயமா இருக்குங்க எனக்கு. சரி, உனக்கு பேய் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பேய் ஓட்டினா தான் உனக்கு குணமாகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கிறாரு, தாதகா அப்படி கேட்டல, அவரை கூட்டிகிட்டு வந்து உனக்கு பேய் ஓட்டினா தான் உன்னை விட்டு பேய் போகும். தயவு செஞ்சு எப்படியாவது ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. கண்டிப்பா உனக்கு பேய் ஓட்டிடுறேன் நான். சரி, உனக்கு குணமாக்கிட்டா எனக்கு என்ன தருவ? என்னங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் தரேன், அத நான் நாளைக்கு சொல்றேன். ஐயோ, சிக்கிக்கிட்டாடா, சிக்கிக்கிட்டான். வரட்டா? பாய். வாடி வா, நாளைக்கு உன்னை வச்சு செஞ்சிடுறேன். என் தங்கம், என் செல்வம், என் அழகி, என் அக்கானா அக்கானா கூட பிறந்த பாசம் ஓபன் பண்ண பீர் பாட்டிலாட்டம் கொஞ்சி வலியுத. இருக்காதா அப்படின்னா? நாம கத்தியை தூக்கி சாதிக்க முடியாத காரியத்தை விட்னஸ் இல்லாத வெப்பன் இல்லாத விடியறதுக்குள்ள சசியை விதவி ஆக்கிட்டாலே அக்கா. எப்ப பாராட்டாத இருக்க முடியும்? விட்டுருவாளா இந்த பத்திரகாளி? வெள்ள காய்ச்சனம் ஒருத்தன், பெறல் சூப்பறது இன்னொருத்தனா? தம்பி, இது 20 வருஷம் பகடா.
கையாலேயே பாலை கொடுத்து அவ புருஷனை எப்படி சமாதியாக்கணும் பாத்தியா? டேய், ஏன் தம்பிக்கு கிடைக்காத எவளும் எவனுக்கு கிடைக்க கூடாதுடா. அடே அப்பா, நாங்க குருவி பார்வை பார்த்தா நீ கழுகு பார்வை பார்க்கிற. புது மாப்பிளைய பணமாக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணி கண்ணி கல்யாண ஹெச் போட்டு தூக்கிட்டிய. உன்னுடைய அடுத்த திட்டம்? டேய், பவானி கூடுதரையில சசியோட புருஷ அஸ்தியா கரைச்சிட்டு 50 கும்பட்ட கையோட அந்த முண்டச்சி கழுத்துல என் தம்பி தாலி கட்டுவான். அதுதான் என் திட்டம். திட்டம் என்னவோ நல்லாதான் இருக்கு. மறு கல்யாணத்துக்கு அவ சம்மதிப்பாளா? முடிவாத திட்டம் பொழந்துடுவண்டா. டேய், கொடல் கஞ்சா புலி கூட புள்ள மட்டும் இல்லடா, புண்ணாக்கும் திங்கும். பிடிவாதம் பிடிக்கிற அந்த புலிய எப்படி புண்ணாக்கு திங்க வைக்கிறேன்னு வேடிக்கைய மட்டும் பாருடா. ஆமாடா, நீ கொடுக்கிற ஒவ்வொரு அடியும் அவளுக்கு இடியா இறங்கணும். அவளா எனக்கு ஒரு புருஷன் வேணும்னு கட்டணும் கதறணும். ஆனா அடிக்கிற அடி எல்லாம் ஊமடியா இருக்கணும். இந்த விஷயம் உன் புருஷனுக்கு மட்டும் தெரியக்கூடாதுக்கா. எப்படி 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 என்ன ஜெயிக்க இன்னொருத்த பிறந்து வரணும்டா. ஏய், இவன் மட்டும் இல்ல, எவன் வந்தாலும், அந்த சிவனே வந்தாலும் சமாதிடா. டேய், இங்க பாரு, இனிமே தாண்டா இருக்குது சீனுக்கு சீனு. இந்த பத்திரகாளியோட சீனை தான் எல்லாரும் பார்க்க போறாங்க, நீயும் பார்க்க போற. வரட்டா? அடே அப்பா, உங்க அக்கா பேசுறத கேட்டா அந்த சராசரமா ஆடி அடங்கும் போல இருக்க. சரி சிந்தா, அதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் சுதி ஏத்திக்கலாம். ஏய், சுதி என்னடா சுதி? சுதியோட சேர்ந்து ரதி ஆடுவா. கண்டது இன்பம் பொங்குது தன்னாலே. போக்கிரி ராஜா போதுமே தாஜா, போக்கிரி ராஜா போதுமே தாஜா, பொம்பளை கிட்டே ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாதே. மந்திரத்தாலே
போக்கிரி 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 ராஜா போதுமே 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 தாஜா குங்கும 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 பூவே கொஞ்சம் 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 பூராவே பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா நீ பித்து பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா போக்கிரி 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 ராஜா போதுமே 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 தாஜா உன்னை கண்டது இன்பம் பொங்குது தன்னாலே சசி சசி நீ எங்க இருக்க சசி யாரு? சசி நான் ஒரு சிவாவை வந்துருக்கேன். சிவாவா? எதுக்கு இங்க வந்தீங்க? போயிடுங்க சிவா. சசி வா சசி, போறேன் போறேன், ஒரே ஒரு தடவை உன் முகத்தை பார்த்துட்டு போயிடுறேன் சசி. சசி வா சசி, ஒரே ஒரு தடவை. வேணா சிவா, முடிஞ்சு போன நம்ம உறவை மறுபடியும் நம்ம தொடர வேண்டாம். இங்க இருந்து போயிடுங்க சிவா. சசி உன்னை பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன் சசி. வா சசி வா. பொட்டும் இல்லாத இந்த விதவியோட முகத்தை நீ பார்க்க வேணாம் சிவா. இங்க இருந்து போயிடு சிவா, போயிடு. யாராவது எங்க வீட்டாளுங்க வரத்துக்குள்ள இங்க இருந்து போயிடு சிவா. வரட்டும், அவங்க வரட்டும், அவங்க என்ன கொண்டு போட்டா கூட சரி. ஆனா நான் உன்னை பார்க்காம மட்டும் இங்க இருந்து போக மாட்டேன் சசி. சசி ப்ளீஸ் வா சசி வா. உனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டின காரணத்தினாலதான் இதையெல்லாம் நான் அனுபவிக்கிறேன்.
சசி உன்னோட குத்தம் இல்லை சசி, எல்லாம் அந்த ஆண்டவன் ஆட்டி வைக்கிறான். அவன் நடத்துற நாடகத்துல நானும் நீயும் அடித்தானே ஆகணும். அது ஏன் தலைவிதி சிவா, என்னோட போகட்டும், நீயாவது நல்லா இரு சிவா. சசி, நான் என்னோட சுகத்துக்காகவா நான் இங்க வந்தேன்? இந்த சின்ன வயசுல ஒரு சுகமும் அனுபவிக்காம இப்படி இந்த மூளையில கிடக்கிறத பார்த்துட்டு நான் எப்படி சசி என்னால இருக்க முடியும்? சசி சசி, எனக்கு என் சாந்திக்கு பிறகு எனக்கு இந்த உலகத்துல யாருமே ஆறுதலா இல்லாதப்ப எனக்கு ஆறுதலா வந்தவன் நீ இங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு எப்படி சசி என்னால நிம்மதியா இருக்க முடியும்? சொல்லு சசி, சொல்லு. அதனால நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், ரெண்டாவது தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம் நானே முடிவு பண்ணிட்டேன் சசி, பண்ணிட்டேன். சிவா, ஆமா சசி, நீ இந்த சாங்கியம் சம்பிரதாயம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு மறுத்துடாத. அது நான் சொல்றத நீ ஏத்துக்கிட்டீனா நான் உயிரா மதிக்கிறேன். என் சாந்தியோட சலங்கை உங்கள்கிட்ட வச்சுட்டு போறேன். ஆனா நீ ஏத்துக்கிட்டா இந்த சலங்கை எடுத்துக்கிட்டு வா, இல்லனா எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிரு. என்னடி உனக்கு அதுக்குள்ள அறுப்படுத்துக்குச்சா? ஏய், ஓ குண்டு கொழுப்ப எடுக்காம விட மாட்டேன்டி. ஓ சலங்க ஜெயிக்குதா இல்ல இந்த பத்திரகாளியோட சபதம் ஜெயிக்குதான்னு கோட்றண்டி. நான் ராகுல் தான் பேசுறேன். ராகுல், ராகுல் நான் கூப்பிட்டு இருக்கேன் உன்னை. இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால இன்னைக்கு வர முடியாதுடா. ராகுல், கூப்பிடுறல. ஏன் இப்படி கத்துற? என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன தப்பா நினைக்க மாட்டானுங்களா? முதல்ல அந்த ஃபோன் கருமத்தை வைக்கிறியா? இந்த கருமத்தால தான் நிறைய குடும்பம் நாசமா போயிட்டு இருக்கு. ராகுல், நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய், நீ சொல்லுடா மச்சி. ஆமாடா, சரி. ஏய், என்னாச்சு உனக்கு? இப்படி என்ன பண்ற? ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்துற? ஆமா, கத்த வச்சதே நீ தானே. இப்ப நான் கர்ப்பமா இருக்கேன்டா. என்னது? ஆமா,
காலேஜில் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். டாக்டர் செக் பண்ணிட்டு நீ பிரெக்னெண்டா இருக்கமான்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் பயத்துல ஒண்ணு பார்க்க ஓடி வந்தேன். என்னது கர்ப்பமா இருக்கியா? இத வெளியில சொல்லிடாத. கேட்கறவன் ஒன்ன மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மா முகரையில காரி துப்பி போடும். ராகுல், என்னடா இதெல்லாம்? அட பாவி, என்னடா இப்படி பேசுற? ஆமாடி, நான் தாண்டி பேசுறேன். உன் வயித்துல வர குழந்தை என்னது இல்லைன்னு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணுவேன். நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே தேவடியா குடும்பம்னு இந்த ஊர் உலகத்துக்கே சொல்லத்தான் போறேன். என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு உலகமே அழிஞ்சு போச்சுடி. ஒரு பாவம் என்னென்ன உன் குடும்பமே சேர்ந்து கொன்னுட்டீங்கல்ல. என்ன சொல்ற? நாங்க கொன்னுட்டோமா? இல்ல. ஆமாடி, திட்டம் போட்டுதான் என்னென்ன கொன்னீங்க. காட்டு வேலை செஞ்சு கல்லு மாதிரி உடம்பு வச்சுட்டு இருந்த என்னனுக்கு எப்படி நெஞ்சு வெளியே வரும்? என்னையே உலகம்னு நினைச்சு எனக்காக வாழ்ந்தானே என்னென்ன நிரந்தரமா பிரிச்சுட்டீங்களா பாவீங்களா? உன் குடும்பத்துல கால வச்சு என்னென்ன பறி கொடுத்துட்டேன். இனிமே எப்படி நான் உன் வீட்டுல கால் வைப்பேன்? என் வயிற்றுல வளர்றது நம்ம குழந்தைடா. கொல்றது தான் உங்க குடும்பத்துக்கே கை வந்த கலையாச்சு. அந்த குழந்தையும் கர்ப்பத்திலே கொன்னுடுங்க. என்ன ராகுல், நீ ஏன்டா இப்படி பேசுற? நான் தாண்டி பேசுறேன். என் அண்ணனோட சாவுக்கு யாரு காரணம்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன், விடவே மாட்டேன்டி. ஏண்டி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? அதனால உங்க அப்பா பிஸ்னஸ் அலைஞ்சிட்டு இருக்காரு. அதனால அவர் பேச முடியாது. அதனால நான் பேசுறேன். நீ இன்னொரு கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிற? என் கல்யாணத்தை பத்தி நீங்க யாரும் பேச்சு எடுக்க கூடாது. கேண்டி, கல்யாணம் வேண்டான்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா உன் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கேடி, வாலிபன் ஒன்று இருக்கே, அது என்ன பண்ண முடியும்? அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அப்புறம் ஏதாவது விபரீதமா நடந்துரும். ஏய், நான் என்னடி தப்பா பேசிட்டேன்? சின்னஞ்சிறுசு கண்ணி கழியாம இருக்கியே, நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவியேன்னு நான் ஒரு அக்கறையில சொன்னேன். நீ என்னடன்னா நெருப்புல விழுந்த மிளகாயாட்ட இப்படி வெடிக்கிற? உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ள நோயாளி, நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ள பலசாலி. அக்கா, பலசாலி மட்டும் இல்லக்கா, பருப்பு எடுக்கிறதுல பழைய கில்லாடி. அக்கா, சசிகாக நான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்த காஞ்சிபுரத்தை பட்டு புடவை கலரு சேலை கலர் எப்படி இருக்குது? ஏய், கலரு பாத்தியாடி என் தம்பிய? நான் இல்லைன்னா அவன் என்னையா நிக்கிறான். நான் மட்டும் ஓன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, காலம் பூரா அவன் காலடியில கிடப்பான். பேசாம அவனை கல்யாணம் பண்ணிக்கடி. இப்ப எனக்கு இன்னொரு கல்யாணம் வேணும்னு யாரு கேட்டேன் நான் உங்ககிட்ட? இங்க பாருமா, ஜிந்தாவோட பவருக்கு முன்னால நீ எல்லாம் 0 வாட்ஸ் பல்ப். பேசாம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடு. விர்ரா, இவரு சிலைய கோயில்ல வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க தெருவில் சாக்கடையில வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. விடுடா. டேய், நிறுத்துடா. என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன பயப்படுத்தி பாக்குறீங்களா? என்னடி ஏத்து பேசுறியா?
நீ என்ன ஏத்து பேசுற? ஏய், வாழ்க்கையே முடிச்சிட்டு முண்டச்சே நிக்கிற என் வீட்ல. நீ முண்டச்சே இருக்கிறதுனாதான் என் பொண்ணுக்கு எந்த மாப்பிளையும் வர மாட்டாங்கறான். அதுக்காக எவனோ ஒரு பொறுக்கிக்கு என்ன கழுத்தட்டிட்ட சொல்றீங்களா? அப்படினா முடியாதுன்னு சொன்னா முடிச்ச அவத்துவனி. ஓ, எந்த முடிச்சுன்னு பாக்குறியா? ஓ, முந்தானியோட முடிச்சா அவத்துருவண்டி. ஏய் ஜிந்தா, என்னடா மலை மாதிரி நின்னுட்டு இருக்க? அவ சேல துணிமெல்லாம் உருவி போடுற. இதான் நான் எதிர்பார்த்தேங்க. ஏய் வாடி. சித்தி சித்தி டேய் 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 டேய், இங்க வாங்கடா, இங்க வாங்க. வா. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணுமா? ஓ, வெக்கமா இருக்கா? என்னதான் இருந்தாலும் நீ என் பொண்ணு தானே. நீ வந்து என் சக்காலத்திய பொண்ணா இருந்தாலும் என் முன்னாடி சேலை வரும்போது நீ வெக்கப்படதான் செய்வ. அதனால நீ என்ன பண்ற? அவளை அழுங்காம குழுங்காம பூ மாதிரி பெட்ரூம் குத்திட்டு போய் அங்க சின்ன பண்ணம் படுத்துறா. போடா. என்னமோ சொல்ல வரல. விடுற விடுற விடுற. அவ என்னமோ சொல்ல வரா. விடு விடு. என்ன சொல்லும்? ஏய், என்ன சொல்லு. வேணாம் சித்தி. என்ன வேண்டாம்? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அரச்சக்க. என்ன சொன்ன? மறுபடியும் உன் வாயால கேட்கணும். சொல்லு. என்ன சொன்ன? நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். ஒத்துதான் ஆகணும். அப்படி ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ. நீ இப்ப என்ன பண்ற? உங்க அப்பா வருவான். இப்ப என்கிட்ட சொன்னதெல்லாம் உங்க அப்பா கிட்ட போய், அப்பாப்பா நான் வந்து மாமனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவர் ஏனை கட்டி வைங்கன்னு சொல்றேன் எல்லான்னு வச்சுக்கோ. உங்க அப்பா உடம்புல மூச்சு இருக்காது. என்ன இருக்காது? என்ன இருக்காது? மூச்சு இருக்காது. அப்படி சொல்லடி தங்க கட்டி. போ, போடி. என்ன இருக்காது? மூச்சு இருக்காது. இந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கிறா. அவளை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன். ஏம்மா பொண்ணு. சுவாமி, ஆமா, யார் நீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என் முன்னாடி வந்து மண்டி போட்டு. சாமி, உங்க முன்னாடி வந்து மண்டி போடுறதா? சீ. இல்லம்மா, என் முன்னால மண்டி போட்டா தான் நான் குண்டிய சாமி குறி சொல்ல முடியும்னு சொன்னமா. சாமி வரும்போது சரக்கடிச்சிட்டு இது வந்துட்டீங்களே, அப்படி தள்ளாடிட்டு இருக்கீங்க. உன்கிட்ட மொத்தம் 3 உருப்படி இருக்கணுமே. சாமி, என்ன சாமி பேச்சுல மாறுது? ஆடா, அத சொல்லலமா. நீ ஒண்ணு, உங்க அப்பா ஒண்ணு, உங்க அம்மா ஒண்ணு, அத சொன்னமா. ஆமா சாமி, கரெக்ட் தான். நானு எங்க அம்மா எங்க அப்பா 3 பேர் இருக்கோம். சரி, நீ ஆடி மாசம் வயசுக்கு வந்தனால ஆட்டி படைக்குமே. அது ஏன் சாமி கேக்குறீங்க? அதெல்லாம் உண்மைதான். நைட்டு படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. ஒரே பயமா இருக்கு. கெட்ட கெட்ட கனவு வருது. எவனோ மூக்கு கண்ணாடி போட்டு வந்து என் மேல 3 தடவை அமுக்கு 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 அமுக்குன்னு அமுக்குற மாதிரியே இருக்கு சாமி. அந்த காலையில எந்திரிச்சு பார்த்தா உடம்புல ஒரே டயர்டா இருக்கு. அது மட்டும் இல்ல,
அந்த மாதிரி இந்த ஒரு வாரத்துல 3 தடவை நடந்திருக்கு அட்டம் 3 டைமா? நான் ஒரு தரம் தானே போயிட்டு வந்தேன், 2 தரம் எவன் போயிட்டு வந்தான்? சாமி இவனே சந்தில சிந்து படிட்டானா? சுவாமி அங்க என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? நான் மேடக்கரங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்மா மந்திரம். நம்ம ஊர் ஒண்டிமணி இப்போ வந்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஒன்றும் பயப்படாத. சரிங்க சாமி. இல்லை சாமி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நைட் ஆனா எங்க அப்பாவும் எங்க அம்மா அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க, நான் மட்டும் தனியா இருக்கேன். உங்க அப்பா உங்க அம்மாவோட தனியா விட்டுட்டா வேலைக்கு போறாங்க? சாமி தப்பா பேசாதீங்க. அட பைபாஸ்ல சாமி, அதை நான் சொல்றேன். பைபாஸ்ல குடோன் இருக்குல்ல, அந்த குடோனுக்கு உடல உங்க அப்பா உங்க அம்மாவோட வேலைக்கு அனுப்பி வீட்டுல நீ என்னடி பண்ற? நான் தனியா தான் சாமி இருக்கேன். சரி, நான் ஒன்று சொல்றேன் கேளு. சாமி அதெல்லாம் தெரிக்காதீங்க, மேக்கப் கலைஞ்சிரும். ஆடி நான் சொல்றத கவனமா கேளு. நீங்க தெளிவா சொல்லுங்க. ஆடியோட வயசுக்கு வந்தவ வளர்ந்த வீட்டுக்கு போனா அடிசா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ ஒன்றும் பயப்படாத. நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சீனா உனக்கு கல்யாணம் போறது இந்த மாசமே கூடி வந்துடும். நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்யற சாமி, தயவு செஞ்சு சொல்லுங்க சாமி. இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அந்த பைபாஸ் கடையில் படுத்துக்க பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிற சாமி. உனக்கு இப்படியே போகணும். எனக்கு 3 வேளையும் போட்டா மட்டும் போதும், அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல சாமி. அங்க பாருங்க, அவரா இருந்தாலும் பரவாயில்ல. சரி, 2 பேர் தான். சரிம்மா, ஆம்பளை கிட்ட கெட்ட வார்த்தை பேசுறிய நியாயமா? சாமி 3 வேளை சாப்பாடு போட்டா போதும்னு சொன்னேன். சாமி உனக்கு 3 வேளை சோறு போட்டு கண்ணில் தண்ணி வராத அளவுக்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன். சரி சாமி, என்ன சொல்றீங்க வழி? சாமி உனக்கு நல்ல அளவு ஒருத்தனை இந்த ஊர்ல பிடிச்சி கொடுக்குறேன். இந்த ஊர்லயா? ஆமா. பார்க்குற அளவுக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே. மாரியா கோயிலுக்கு பின்னாடி ஒருத்தன் வெள்ளிப்பட்டு வச்சிருக்கிறான், தங்கராஜுன்னு சொல்லி. வெள்ளிப்பட்டு தங்கராசு? ஆமா. கண்ணாடி போட்டிருப்பாரா? கண்ணாடி போட்டுட்டு குறு குறுன்னு வருவான், ஒன்றும் தெரியாத மாதிரி. அவனை பிடிச்சிக்கா, கெட்டியா பிடிச்சிக்கா. சாமி அவர் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன் சாமி, அவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருப்பாரா? அவர் சூப்பரா இருப்பாரு, நீ தான் மாச்சமா இருப்ப. ஏ சாமி, அவருக்கு முன்ன பின்ன கல்யாணம் ஆயிடுச்சா? சத்தியமா அவரு கல்யாணமே அவளை பிரம்மச்சாரியா தான் கிடையாது. நிஜமாவா? ஆமா. சரி சாமி, மாரியாயி மேல சத்தியமா ஒரு கல்யாணம் அவளை. சரிங்க சாமி, நீங்க சொன்ன அவரே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த மூக்கு கண்ணாடி போட்ட தங்கராசை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சாமி. சரி, மங்களம் உண்டாகட்டும் மகளே. சரிங்க சாமி, நீங்க கிளம்புங்க, இது என் வீடு. அம்மா, அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க பாக்குற மாப்பிள்ளை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த சாமியார் சொன்ன அந்த தங்கராசு தான் எனக்கு வேணும். அந்த தங்கராசு அழகு குஞ்சி தான் எனக்கு வேணும் வேணும் வேணும். எத்தனை மணிக்கு என்ன வர சொன்னடி, இப்ப எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி? எத்தனை மணிக்கு என்ன வர சொன்னடி, இப்ப எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி? கொஞ்ச நேரம் ஒன்ன பார்க்க ரொம்ப நேரமா இந்த ஒத்தையடி பாதையில காத்திருக்கண்டி. கொஞ்ச நேரம் ஒன்ன பார்க்க ரொம்ப நேரமா இந்த ஒத்தையடி பாதையில காத்திருக்கண்டி. ஒன்ன போல பொம்பளைக்கு அசவிருக்குதா, நீ நினைச்சதுமே வாரதுக்கு வழி இருக்குதா? ஒன்ன போல பொம்பளைக்கு அசவிருக்குதா, நீ நினைச்சதுமே வாரதுக்கு வழி இருக்குதா? கொஞ்ச நேரம் காத்திருக்க கோவிக்கலாமா, நீங்க கோபப்பட்டா நாம ஒண்ணு சேர முடியுமா? கொஞ்ச நேரம் காத்திருக்க கோவிக்கலாமா, நீங்க கோபப்பட்டா நாம ஒண்ணு சேர முடியுமா? தன்னானே நானே தன்னானே தன்னே தன்னானே தானே நன்னானே தன்னானே நானே தன்னானே
புல்லு கட்டு தூக்கிக்கிட்டு போற பொம்பளை ஒரு 2 நாளா என்ன நீ எட்டி பார்க்கல புல்லு கட்டு தூக்கிக்கிட்டு போற பொம்பளை ஒரு 2 நாளா என்ன நீ எட்டி பார்க்கல அட காத்துக்கிட்டு நிக்கிறண்டி தென்னந்தோப்புல என்ன கண்டுக்காம போற நீ அந்த வாக்கல அட காத்துக்கிட்டு நிக்கிறண்டி தென்னந்தோப்புல என்ன கண்டுக்காம போற நீ அந்த வாக்குல கட்டு நோக்கத்துல வந்த மாப்பிள்ள இப்ப சுத்தி சுத்தி ஆடி இருக்கு இந்த தோப்புல மல்லு கட்டு நோக்கத்துல வந்த மாப்பிள்ள இப்ப சுத்தி சுத்தி ஆடி இருக்கு இந்த தோப்புல ரொம்ப பண்ண வாரிகளே இந்த சாக்குல உங்க கொம்பு சுத்தம் வேலைக்கெல்லாம் நான் வாழல தன்னானே தானே தன்னானே தன்னே தன்னானே நானே தன்னானே கரட்டு பக்கம் இருட்டு கட்டுது அங்க கும்மரிச்சம் போட்டுக்கிட்டு மழையும் கொட்டுது தெக்கிட்டு கரட்டு பக்கம் இருட்டு கட்டுது அங்க கும்மரிச்சம் போட்டுக்கிட்டு மழையும் கொட்டுது குச்சிக்குள்ள வந்துருடி கொஞ்சம் ஒதுங்கி மழை விட்டதுமே போயிடலாம் ஊர நெருங்கி குச்சிக்குள்ள வந்துருடி கொஞ்சம் ஒதுங்கி மழை விட்டதுமே போயிடலாம் ஊர நெருங்கி வண்டி கட்டிக்கிட்டு போறமா புள்ள என்னை ஏத்தி கொண்டு விட்டுருங்க எங்க வீட்டுல தட்டு வண்டி கட்டிக்கிட்டு போறமா புள்ள என்னை ஏத்தி கொண்டு விட்டுருங்க எங்க வீட்டுல ஒத்தையில போக மாட்டேன் இந்த காட்டுல இனி நம்பிக்கையும் வைக்க மாட்டேன் உங்க பேச்சுல எத்தனை மணிக்கு என்ன வர சொன்னடி இப்ப எத்தனை மணிக்கு நீ வந்திருக்கடி கொஞ்ச நேரம் ஒன்ன பார்க்க ரொம்ப நேரமா இந்த ஒத்தையடி பாதையில காத்திருக்கண்டி போல பொம்பளைக்கு இருக்குதா நீ நினைச்சதுமே வாரதுக்கு வழி இருக்குதா கொஞ்ச நேரம் காத்திருக்க கோவிக்கலாமா நீங்க கோபப்பட்டா நாம ஒண்ணு சேர முடியுமா தன்னானே நானே தன்னானே தன்னே தன்னானே நானே தன்னானே நன்னானே நானே தன்னானே தன்னே தன்னானே நானே தன்னானே எழுதிடாடா அவனு உள்ள இருந்தா யாரா நீங்க எதுக்குடா என் பையனை தேடுறீங்க ஓ நீதான் அந்த தருதலைய பெத்தவனா எங்க உன் பையன் என் பையன் என்ன செஞ்சான் யோ உன் பையன் செய்யறது இருக்கட்டும் ஒரு பையனை பெத்து வளர்க்கும் போது ஒழுக்கமா பெத்து வளர்க்கணும்னு உனக்கு தெரியாதா தாய போல புள்ள நூலை போல சேலைன்னு சும்மாவா சொன்னாங்க காலகாலத்தில் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா அடுத்த குடும்பத்தை கெடுக்காம இருந்திருப்பான் நீயே சரியில்லை ஒண்ணு கிடக்க ஒண்ணு செய்யணும் தருதலையா விட்டுட போல இருக்கு இத பார் ஓ பையன்கிட்ட சொல்லி வை என் தம்பிக்கு தான் என் பொண்ணு அத மீறி அவன் ஏதாவது பண்ணுனா அவனை அழிச்சிருவேன் டேய் கிழவா இங்க பார் உன் பையனை ஒழுங்கா இருந்துக்க சொல்லு இல்ல ஒத்த வாரிசு இருக்காது ஊரு போட்டு தெருவு கொண்டா இறைச்சிருவேன் அந்த சசி உள்ள இல்ல அவன் நம்மள பார்த்ததான் ஓடிட்டான் நீ போடு சொல்லு இந்த கிழவனை எப்பயா போட்டு சொல்லிட்டா அவன் மகனை தான் நான் போடணும் இந்த பாருங்க இந்த காசு பணம் கத்தி கபடா எல்லாம் என்கிட்ட வேகாது எனக்கு சொத்து சுகம் இருக்கு சொந்த பந்தமும் இருக்கு சொடகு போட்டா
கூலிக்கு மாரடிக்கிற கூட்டமும் இருக்கு. உங்களை விட எனக்கு சூடு சொன்ன அதிகமாவே இருக்கு. அதிகம் பேசுற சங்க எடுத்துருவான். இனிமே என் பையன் உன் பக்கம் வரமாட்டான். நீ கிளம்பலாம். மீறி வந்தா ஜாக்கிரதை. டேய் பெருசு, ஓ பையன் வந்தா சொல்லி வை. எங்க பக்கம் தலை வச்சு படுத்தா அவனுக்கு தலையே இருக்காது. என் பசங்களோட வேகத்தை பார்த்தல்ல, அப்படியே சம்பவம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். டேய் வாங்கடா. ஏப்பா ஒரு மாதிரியா இருக்குங்க? இருடா வரேன். ஏன் அப்பா டென்ஷனா போறாரு? டே சிவா, உன்னை ஒத்த பிள்ளையா பெச்சான் பாரு. அதுக்கு நீ என்னைய உயிரோட கொல்லி வச்சிடறா. இந்தாடா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? இன்னும் என்னடா நடக்கணும்? உன்னோட நடத்தியால கண்ட நாயகம் வீடேறி வந்து காய் துப்பிட்டு போறாங்கடா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உயிரோடு இருக்கணுமா? நீயே என்னை கொன்னுடுடா. உன் இஷ்டம் போல கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பங்களோட நல்லா இருடா. அதை பார்க்க நான் உயிரோடு இருக்கக்கூடாதுடா. நீ வைக்கிறியால நானே வச்சுக்கிட்டுமா? இல்லப்பா, நீங்க எனக்கு கொள்ளி வச்சிருக்கப்பா. ஒரு நல்ல அப்பனுக்கு கெட்ட மகனா போறக்கூடாதுப்பா, போறக்கூடாது. அப்பா அப்பா அப்பா, நீங்க என்ன கொல்லி வச்சிருக்கப்பா. டே சிவா, ஏன்டா இப்படி நடந்துக்கிற? எனக்கு உன்னை விட்டா யாரா இருக்கா? என்ன நீ புரிஞ்சுக்கடா. டேய் என்ன புரிஞ்சுக்கடா. என்னடா சிவா, என்னடாச்சு? ஏய் ஏன்னா ரத்த ஊதுடா. வாடா ஆஸ்பத்திரிக்கு போலாம். நீ தந்த பாசம், என் காதல் நேசம் எல்லாமும் இன்று மாயங்களா. கங்கை நீர் கூட தீயாகும், எங்கே என் சோகம் மாறும். கங்கை நீர் கூட தீயாகும், எங்கே என் சோகம் மாறும். நீ போன பாதை நான் தேடும் வேளை, என் கண்ணே என் நெஞ்சின் சோகராகம். பாத்தீங்களப்பா, இதுதான் என்னோட நிலைமைப்பா. அப்பா அப்பா, நான் எப்ப வேணாலும் திடீர்னு செத்து போயிடலாம்ப்பா. அப்பா அப்பா, நான் கடைசியா ஒன்னே ஒன்று கேட்குறப்பா. அப்பா அப்பா, அந்த சசிய எப்படியாவது என் கூட சேர்த்து வச்சிருக்கப்பா. ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவன் கூட வாழ்ந்துட்டு செத்துறப்பா. அப்பா அப்பா அப்பா, நாளைக்கு அவ சசியை போய் பார்க்குறேன்ப்பா. அப்பா போலாம். அக்கா, நான் செத்து போறேன், என்ன காப்பாத்த.
யாருக்காச்சும் தெரிஞ்சா மானம் போயிடுக்கா. அதான் அதுக்கு முன்னாடியே செத்து போலான்னு முடிவு பண்ண. அடி பாவி, என்ன காரியம்டி செஞ்ச? ஏண்டி இப்படிலாம் பைத்தியக்காரத்தனமா பேசுற? ராகுல் நம்ம சொந்தக்கார பையன் தானே, அவர்கிட்ட எப்படியாவது பேசி புரிய வச்சு கல்யாணத்தை நடத்திடலாம். இல்லக்கா, நானும் அப்படிதான் நினைச்சு போய் பேசினேன். ஆனா அவங்க அண்ணனை கொண்டது நம்ம குடும்பம் தானா, அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாக்கா. மீரா, அவசரப்படாத மீரா. ராகுல் கிட்ட நான் பேசுறேன். அவர் அண்ணா செத்ததுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அவரை புரிய வச்சு அவரை உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அக்கா, இல்லக்கா, பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் நான் வேணான்னு முடிவு பண்ணி ஊருக்குள்ள தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிடும், அதுக்குள்ள செத்து போலான்னு தான் முடிவு பண்ண. மீரா, நீ எதுவும் யோசிக்காத, என் கூட வா. கண்ணுங்களா, கண்ணை 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? மதுரை எரிக்கவா? ஏண்டி, உனக்கு என்ன நெஞ்சல திறந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி புள்ளைய வயித்துல சுமந்துட்டு வருவேன். அவளுக்கு நாயங்கிட்ட நீ வரையா? ஏடி, அவ புள்ளைய வாங்கிட்டு வருவா, அத நாயம் கேட்க நீ போவ. அப்ப பெரியவங்க நாங்க எதுக்கு மயர புடுங்கவா நாங்க வீட்ல இருக்கோம்? சொல்ல நீ. ஏய், வாடிங்க வாங்க. ஏய், எப்படி நடந்தது? எப்படி பயலாம் போச்சு? எப்படி பயலாம்? ஐயோ சித்தி! ஏய் ஏய், அவ என் பொண்ணு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது கேட்க நீ யாரடி? போடி உள்ள போடி. ஏய், இங்க பார், அவ என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கலாம், உன்னை கட்டி வைக்கலான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ பண்ண காரியம் இருக்கே, அதுக்கு உன்னை நான் என்ன பண்ணலாம்? என் நெஞ்சில நெருப்பள்ளி கட்டிட்டியாடி. சொல்லு, இனிமே இந்த வாரிசு உனக்கு இருக்க கூடாது, இருக்க கூடாது. எந்த தருதல புள்ளையோ ஓ வயித்துல வளரவே கூடாது. அது இப்பயே நான் உன்னை அடிச்சு கலைச்சறேன்டி. என்ன வேண்டாம்? என்னடி வேண்டாம்? சொல்லு. இந்த பார், இதுக்கு மேலதான் பண்ண மனுஷா இருக்க மாட்டேன். என்ன பெத்த பாத்துக்க நீ என்ன ஆட்டி கொல்லு. ஆனா ஏன் பிள்ளைய கொல்றேன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதி கிடையாது. ஏய், என்ன டயலாக் சொல்ல போற? அவங்க அண்ணன் செத்ததுக்கு இவன் என்ன பண்ணுவான்னு கேக்குறியா? அவன் செத்ததுக்கு நீ என்ன பண்ணி தொலைச்சியோ அந்த பாவம் என் தலையில வந்து விழுந்துருச்சு. ஏய், அவன் வியாதி வந்து போயிட்டான். ஓஹோ, இவன் ராகுல் இப்படி எல்லாம் உன்னை தோண்டி விட்டானா? அது நடக்க மாடி. ஏய், இனிமே அந்த தருதலோட வாரிசு உன் வயித்துல இருக்க கூடாது. எப்படியே வேண்டாம், இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல. என்ன பெத்தவங்கிறதுக்காக நீ என்ன கொல்லலாம், ஆனா என் புள்ளைய கொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமை இல்லை. என் புள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஒன்னால ஆச்சு. என்னடி, என்ன பண்ணுவேன்? இனிமேல் அவ மேல ஒரு அடி விழுந்துச்சு, பொம்பளைன்னு பார்க்க மாட்டேன், வெட்டிடுவேன்.
என்னைக்கு என் கருவை உயிரா நினைச்சிட்டாலோ அவ உத்தமிதான். அவளை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா என்ன என் அண்ணனோட சாவுக்கு காரணமானவங்களை கம்பி என்ன வைக்கல. என் பேரைய மாத்திக்கிறேன். மீரா என் கூட. டேய் உன்னை போக விட மாட்டேன்டா. மீரா நீ வா. என்ன சும்மா ஏன் கத்துற? இவர் இந்த அம்மா பொண்ணுங்கிற பாசாலா இதோட விட்டு போச்சு. உனக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. மூடி போடி. ஏய் நில்லடி நில்லடி. ஐயோ விட மாட்டேன்டி விட மாட்டேன். உன்னை போ. சிவா சிவா வா சசி வா. ஆமா நீ எதுக்கு இங்க வந்த? இனிமே நிரந்தரமா உங்களோட வாழலாம் தான் கொடுத்த சலங்கியோட இங்க வந்திருக்கேன் சிவா. சந்தோஷத்துல கட்டி ஆட வேண்டிய சலங்க என் சாவுக்கு கட்டி ஆடலான்னு வந்திருக்கிறியா? இல்ல இனிமே சந்தோஷமும் சாவோ எதுவா இருந்தாலும் உங்க கூட தான் சிவா. சசி, வாழ்க்கையில நொந்து போயிருந்த உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலான்னு தான் நான் இந்த சலகையை உன்கிட்ட கொடுத்தேன். ஆனா என்னோட நான் இருக்கிற நிலைமையில உனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு சசி, போயிடு. ஐயோ சிவா என்ன ஆச்சு சிவா? ஏன் ரத்தம் வருது? என்ன ஆச்சு சிவா? பார்த்தல, இதுதான் என்னோட நிலைமை. தயவு செஞ்சு நீ போயிரு சசி. நீயாவது நல்லா இரு. நீயாவது நல்லா இரு. சிவா அவன் இனிமே எங்கேயும் போக மாட்டாடா. போக விட மாட்டேன்டா நான். ஆமாடா சிவா, என் கௌரவத்தை நான் தூக்கி போட்டேன்டா. எனக்கு நீ வேணும்டா. உன்னை நான் சாக விட மாட்டேன்டா. அப்பா அப்பா, நான் தாய் இல்லாத புள்ளப்பா. என்ன வழக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. அப்பா, நான் சின்ன வயசுல அழும்போது எனக்கு பசிக்குதா தலைவலிக்குதான்னு தெரியாம நீங்க துடிச்ச துடிப்ப நான் நேரில் பார்த்தவன்பா. என்ன ஸ்கூலுக்கு அனுப்பும் போது குளிப்பாட்டி சீராட்டி பாராட்டி இப்படிலாம் என்ன வளர்த்துறீங்கப்பா. அது மட்டும் இல்லாம எனக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் கூட பண்ணீங்களப்பா. அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்கலையப்பா. அப்பா, இனிமே உங்க கௌரவத்தை எனக்காக விட்டு கொடுக்காதீங்கப்பா. அப்பா, எனக்காக எந்த கௌரவத்தையும் எனக்காக நீங்க தலைகுடியவும் வேண்டாப்பா. அப்பா, அவளை போக சொல்லுங்கப்பா. அவளை போக சொல்லுங்க. அப்பா அப்பா, நான் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரப்பா. கோயிலுக்கு போயிட்டு. டே சிவா நில்லுடா. ஏ சிவா, விடுங்க ஐயா, அவர் போகட்டும்.
அவரு சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல. எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம். எல்லாம் ஏன் தலைவிதிப்படியே நடக்கட்டும். நான் போறேன். போகாதம்மா, நில்லு. நீயாவது என் சொல் பேச்ச கேளுமா. அவனுக்கு நோய் முத்தி போச்சுமா. இருமுனாவே ரத்தமாக வருதுமா. இருமா ரத்தமாக வருதுமா. அவனுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாமா. நீ நீ எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா உன்னை வாழ வைக்கணுங்கிற எண்ணத்தில் அவன் வாழ்வாம்மா. எனக்கு அவன் ஒரே புள்ளம்மா. நீதாம்மா அவனை காப்பாற்றணும். நீதாம்மா எனக்கு அவன் என் பையனை காப்பாற்றணும். உங்ககிட்ட நான் மடி பிச்சை கேட்குறேம்மா. நான் மடி பிச்சை கேட்குறேம்மா. என் பையனை காப்பாத்துமா. ஐயா கால ஐயா வேணாம் ஐயா. என்ன ஐயா நீங்க போய் ஏன் காலலாம்? இங்க பாருங்க, உங்க பையனை திரும்பவும் குணமாக்கி என் கூட நல்லா வாழ வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு ஐயா. உங்க பையனை நான் காப்பாத்துறேன். காப்பாத்தி நீ கல்யாணம் பண்ணிக்குவ. நான் வந்து மாங்கல்யம் தந்து நானே நம்ம தீவனை ஏத்து நானே மங்களம் பாடுவேன் நினைச்சா கிழவா என்ன பாக்குற? யமனை கூட ஏமாத்தலாம், ஆனா இந்த சிந்தாவை எவனை ஏமாத்த முடியாது. இங்க வா, இந்த சிந்தா நம்பனவங்களுக்கு குலசாமி, நம்பாதவனுக்கு குலசாமி. ஆமா, எங்க அருமை புத்துறேன் போயிட்டான். சரி, அவனுக்கு இருக்குது நாளைக்கு கச்சேரி. சரி, நீ ஒண்ணு பண்ணு, நீயும் உன் மகனும் வந்துருங்க நாளைக்கு. எதுக்குன்னு பாக்குறியா? நாளைக்கு எனக்கு உனக்கு கல்யாணம் வந்துடு. பத்ரா, பத்ரா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி உட்காந்துருக்குற? எந்திரி. இன்னும் நான் சாகாம உயிரோட இருக்கனேன்னு சந்தோஷப்படுங்க. என்ன நடந்துச்சு? வயசுக்கு வந்த 2 பிள்ளைங்களையும் எங்கிட்ட விட்டுட்டு நீங்க பிசினஸ்னு வெளியூர் போயிடுறீங்க. அவங்க 2 பேரும் நம்மள பழி வாங்கிட்டாங்க. என்ன சொல்ற? ஏ மீரா, சசி, மீரா, சசி இருந்தா தானே வருவாங்க. அப்ப எப்ப சாவான், தின்ன எப்ப காலி ஆகும்னு 2 பேரும் நீங்க இல்லாத நேரமா பார்த்து நம்ம மானத்தை மரியாதை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. என்ன சொல்ற? என்னத்த சொல்றது? இவ முண்டச்சியா வீட்டில் இருக்கும் போதே தொண தேடுறா. மீரா ஒருபடி மேல போய் கல்யாணம் ஆகாமே வயிற்றுல பிள்ளைய வாங்கிட்டு வந்துட்டா. ஐயோ, என் மான மரியாதை எல்லாமே போச்சா? ராகுல், நீயா? ஆமா ஆமா, உங்க மான மரியாதை கெடுக்கிறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி வளர்த்த கிடையாது. ராகுல், ஏற்கனவே என் பெரிய பொண்ணை உன் அண்ணனுக்கு கொடுத்து அங்க வாழ முடியாத தவிக்கிறான்னு நானே கவலைப்பட்டு இருக்கிறேன். நீ என்கிட்ட சொல்லியிருந்தா உனக்கு நான் கல்யாணமே பண்ணி வச்சிருப்பேனே. இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. மாமா இல்லைங்க மாமா, நாங்கள் 2 பேரும் காலேஜ் படிக்கும் போது
காதலிச்சோம். வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஒன்றாவே இருப்போம்னு கூட முடிவு கூட செஞ்சோம். அந்த நேரத்தில் தான் என் அண்ணனுக்கு சசியை கல்யாணம் பண்ணி வச்சு நெருங்கிய உறவுக்காரர் ஆகிட்டோம். எப்படி எங்கள் கல்யாணத்தை நீங்கள் மறுக்க மாட்டேங்கிற எண்ணத்தில் கூட நானும் மீராவும் ஒன்றா கூட இருந்தோம். அந்த நேரத்தில் தான் என் அண்ணன் இறந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் திடீர்னு நாங்கள் இந்த கல்யாணத்தை செஞ்சுட்டோம் மாமா. எங்களை மன்னிச்சிருங்க மாமா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்னங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நம்ம மானத்தை கெடுத்தவங்க அவங்க. இவங்க ஒண்ணா வாழவே கூடாது, பிரிச்சு விடுங்க. ஏன் வாழக்கூடாது? எங்க அக்காவை முண்டச்சியாக்கி மூலையில் உட்கார வச்சாச்சு. இனி அடுத்து நானும் வாழ விட்டே வரணுமா? மீரா, அம்மா கிட்ட மரியாதை பேசு. அவ உங்களுக்காக தானே பாடுபடுறா. அப்பா, இவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. இவங்க விஷப்பாம்புப்பா. கொஞ்சம் விட்டீங்க, உங்களையும் கடிக்கிறதுக்கு தரத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா, இவங்க தம்பிக்கு அக்காவை கட்டி கொடுக்கணும்னு என்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா? பாவம், அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவெல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது. இல்லைங்க, இவங்க செஞ்ச தப்ப மறைக்க பழிய ஏன் மேல தூக்கி போடுறாங்க. அத்தனை போய் பழி சொல்லல, நீ செஞ்ச பாவத்தை சொல்ற. நீ சசி உன் தம்பிக்கு 2ஆம் தீர்மானம் செஞ்சு வைக்கிறதுக்கு தான் சசியை திட்டம் போட்டு கல்யாணம் செஞ்சு என் அண்ணனை கொன்னுட்டீங்க. அந்த பாவத்தை மறக்கிறதுக்கு என் அண்ணனை எரிச்சு கொன்னுட்டீங்க. இப்ப நீங்க தப்பிக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் இந்த உண்மை உலகத்துக்கு தெரியத்தான் போகுது. அப்பா உன்னை வச்சுக்கிறேன் மாமா. நானும் மீராவும் போயிட்டு வரோம் மாமா. மீராவை நல்லபடியா வச்சு நான் பார்த்துக்கிறேன். வா மீரா போலாம். அப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. கிடங்க வேண்டாங்க, அவங்க ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடாதுங்க. ஏங்க வேண்டாங்க, அவங்கள போக விடாதீங்க. ஓடி உள்ள ஓடி. யோ யோ, எருவ மரம் மாதிரி நடந்து வரையே, கூப்பிடுறேன் காது கேட்கல. நீயா கூப்பிட்ட? நான் கூட நம்ம மாரியா கோயிலுக்கு பின்னாடி எருமை கட்டிக்கிறதுச்சா, எருமை கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. லொல்லு தானே. ஒரு பொம்பளை கூப்பிடுறதுக்கும் ஒரு எருமாடு கத்துறதுக்கும் வித்தியாசம் தெரியாத உனக்கு? அது எனக்கு என்னமோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரிஞ்சுது. தெரியும். சீனுக்கு நானும் பார்த்துட்டு தான் வரேன். நான் ரொம்ப நீ தொந்தரவு பண்ற. பாத்தியா கோச்சிக்கிறிய? அன்னைக்கு உனக்கு நான் தானே பேயெல்லாம் ஓட்டி விட்டேன். அந்த பேய் ஓட்டுறதுக்கு சாமியார் அனுப்பிச்சுட்டது நீயா? ஆமா. ஐயோ, ஆள் அடையாளமே தெரியல, பீத்தையமா இருந்தே. பால் அழகா அஜித் மாதிரி ஆயிட்ட. அழகு நினைச்சையா? எதனால இப்படி மாறின? நீ என்னைக்கு? யோ, பேச்ச மாத்தாத. ஆமா, நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? என் பின்னாடியே சுத்தி. ஐயோ அப்பா, உன் அழகா பார்த்து அப்படியே தலையே கிருகிருன்னு சுத்துது. வானத்து நிலவே வா, செந்தாமரையே வா, என் வஞ்சி கொடியே வா, வானத்து தேவதையே வந்தது போல இருக்குது. யோ, ஓ பின்னழகும், ஓ மின்னழகும், ஓ இடையழகும், ஓ கண்ணழகும் அப்படியே சுச்சி போட்டா சேக்கடிக்கிற மாதிரி இருக்குது. யோ, கண்ணா பின்னான்னு பேசாத, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். உன் மகுடிலாம் போய் வேற எங்கேயா ஊது. இங்கே ஊது, அந்த காது கிளியுது. நான் மகுடி எடுத்து வாயில வச்சேன்னு வச்சுக்க, என்ன மாதிரி இந்த ஊர்ல ஊதுறதுக்கு ஆளே கிடையாது. ஊது, யார் வேணாம்னா போய் 4 தெரு ஊது நின்னா வச்சுக்கோவேன், 10 காசு போடுவான். இங்க ஊதுனா 10 பைசா சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அம்மான் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. போ. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட ஏன் ஊதணும் தெரியுமா? ஏன்? உன் மேல அது அது இது. யோ, என்னையா அதுங்கிற இதுங்கிற எது? அது வந்து உன் மேல ஒரு காதல். நினைச்சேன்டி, உங்க அப்பா மாவனை ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போட்டு வரும்போதே நினைச்சேன்.
உன்ன மாதிரி நான் எத்தனை பேத்த பார்த்திருப்பேன், உனக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். எப்ப நீ சீலாண்டி பைபாஸுக்கு குடி வந்தியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், என்னன்னு கல்யாணம் பண்ணனா உன்னை தான் கல்யாணம் பண்ணணும்னு. அது உன் பொண்டாட்டிட்ட சொல்லிட்டியா? எனக்கு என்ன சத்தியமா கல்யாணம் ஆகலமா? இந்த மாரியா மேல சத்தியமா கேட்டு பாரு. உன் மூஞ்சி, உன் முகர் கட்ட, உன் தொப்பையெல்லாம் பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரி தெரியுது. 10-15 உருப்படி இருக்கும். உன் மேல அவ்வளோ காதல் வச்சிருக்கிறேன் நான். என் மேல இல்ல வைக்க வேணாம், உன் நெஞ்சுக்குள்ளேயே வச்சுக்கோ. ஐயோ சிக்கிக்கிட்டாடா, சிக்கிக்கிட்டா. சரி, இவ்வளவு நாள் கழிச்சு எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்க? மானே, தேனே, சேத்துல முளைச்ச செந்தாமரையே. என்னையா கவிதையா பேசுற? இது கவிதை மலை இல்லம்மா, காதல் மலை. சொல்லு. நீ மட்டும் ஊன்னு சொல்லு, ஊத்து மலையவே கொண்டாந்து முன்னாடி வைக்கிறேன். சரி, உனக்கு இதெல்லாம் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சா செருப்பு மலையே பொழியும். எனக்கு தான் நான் கல்யாணமே ஆகலங்கிறேன், எப்படி எனக்கு கொண்டாடி செருப்பு மேலே போடுவாங்க? இந்த மாரியை மேல சத்தியமா கல்யாணம்னு சொல்லு. ஒருத்தரத்துக்கு மேலே சொன்னால் மாரியை கண்ணை குத்தி போடும். சரி, நான் கேட்டுக்கு போனேன், கடையை சாத்திட்டாங்க. உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துக்கிறேன் பாரு. என்னது? அல்வாவா? ஏய் சி, எல்லாம் காதலுக்கு ரோஸ் கொடுப்பாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க. யாருக்கு வேணும்? வாழைப்பழம் தான் முக்கியம் மனுஷனுக்கு, தெரியுமா? இது எனக்கு வேணாம், நான் பார்க்காத வாழைப்பழமா நீயே. நீ பெருசு பெருசா பார்த்துருப்பேன் எனக்கு தெரியும், ஆனால் என்கிட்ட யோ சரி, இப்படி எனக்கு பழம் கொடுத்த மாதிரி அல்வா கொடுத்துட மாட்டியே? ஐயோ அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டேன் நான். ஏன்? உன்னை கூட்டி போய் கண் கலகாத வச்சு காப்பாற்றுவேன். ஏன் கேட்கறேன்னா, என் ஃப்ரெண்டு பிரியான்னு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு ஒருத்தன் அல்வா கொடுத்துட்டு போயிட்டான். அந்த மாதிரி நீ எனக்கு கொடுத்துட மாட்டியே? நான்லாம் கொடுக்க மாட்டேம்மா. ஆமா சரி, சொல்லு. என்னது? அது கேட்கல, கேட்கலையா? சொன்னா தானே கேட்கும். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகலாமா? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எடுத்த உடனே இந்த தாலி கட்டுறது, கோயிலுக்கு போறதுலாம் இல்லை, எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. சரி வா, அதுக்கு தான் அலையிற, போலாம். சரி, நன்றி, வணக்கம். நாங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புடன். உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பார்க்குறோம். அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. வாடி தாலி அறுத்த மூலி. என்னடி புளிய பார்த்த எலியாட்டம் அப்படியே நடு நடுங்கிற? முண்டச்சிங்கிற பட்டத்தை என்னையோட தலைமுழுகிட்டு சுமங்கலிங்கிற பட்டத்தை உனக்கு கட்டதான் என் தம்பி தங்க தாம்பழத்தில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அது எல்லாத்தையும் எடுத்து பூசிக்கடி, பூசிக்கிட்டு என் தம்பி காலில் விழு. ஏ சித்தி, நான் உனக்கு அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டேன்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன பாத்துக்கிறதுக்காக தானே என் அப்பா உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த நாள்ல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் என்ன சந்தோஷமா வச்சிருப்பியா? இந்த கையில தானே உன்னை ஆரத்தி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டேன். இந்த கையில எனக்கு நீ எத்தனை தடவை சூடு போட்டிருப்ப. எனக்கு கை கால் அமுக்கி விட சொல்லல சித்தி. என் கை காலை உடைக்காம இருந்தா போதும். உன் மடியில வச்சு என்ன பாலூட்ட சொல்லல. நான் படுத்திருக்கும் போது என் பாயில பச்சை தண்ணிய ஊத்த வேணான்னு தான் சொல்றேன். ஒரு பொண்ணா இருந்து இன்னொரு பொண்ணோட மனச உன்னால புரிஞ்சுக்க முடியலையா சித்தி? இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஓ, உன் ஒப்பனுக்கு இதை தெரியணுமா? பாதி விஷயத்த மீரா சொல்லிட்டா, மீதி விஷயத்த நானே சொல்லிடுறேன். டேய் போய் அவங்க அப்பனை உருட்டிட்டு வாங்கடா.
தங்கச்சி சொன்னப்ப நான் நம்பல. இப்பதான் இவளோட சுயரூபமே எனக்கு தெரியுது. இவகிட்ட இருந்து நீ எப்படியாவது தப்பிச்சு போயிருமா, தப்பிச்சு போயிரு. ஆமாமா, தப்பிச்சு போயிருமா. டேய், இது ராமராஜன் படம் இல்லடா, ராஜமௌழி படம். பாத்தியா பில்டப்ப? இப்ப முண்டச்சிக்கு தாலியை கட்டுறேன், நீ அப்பனா இருந்து ஆசீர்வாதம் பண்ணு. ஏண்டி ஏண்டி இத பார், நீயா எடுத்து மஞ்சள் குங்குமத்தை பூசிக்க போறியா இல்ல உன்னை அலங்கோலப்படுத்தி தான் பூச வைக்கணுமா? சொல்லுடி, சொல்லு. ஏண்டி இதுக்கு மேலேயே என் கூட வாழ்ந்துருன்னு நினைக்கிறியா நீ? உன் கூட இவ்வளவு நாள் வாழ்ந்தனே, உன்னை பழி வாங்கதையா? ஏன்னு கேக்குறியா? ஓ கம்பெனியில தான் எங்க அப்பா வேலை பார்த்தாரு. செய்யாத தப்ப அவர் மேல பழிய தூக்கி போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்புன. அந்த குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாம எங்க அப்பா தூக்கு போட்டு செத்தாரு. நானும் என் தம்பியும் அனாதையா தெருவுல நின்னோம். எங்களை ஆதரிக்க ஒரு நாய் கூட வரலடா. ஏன் தம்பி காசு பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பாம்பே போனா. அங்க கொள்ளக்காரனா கொலகாரனா மாறனா. நான் கல்யாண வயசு தாண்டியும் கண்ணி கழியாம கன்னியாவே இருந்தேன். அந்த நேரம் பார்த்து என்ன நீயா என்னைக்கா தேடி வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீயும் என் வலை விரிச்சு வலையில வந்து விழுந்த. அதை வச்சு உன்னை கல்யாணம் பண்ணி உனக்கு நான் ஒரு புள்ளையும் பெத்தேன். ஆனா நீ என்ன பண்ண? சொத்த பூரா உன் மூத்த பொண்ணு இவ பேர்ல எழுதி வச்ச. இவ பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டா நானும் என் பொண்ணு என்ன தெருவுல நிக்கணுமா? அப்பா முடிவு பண்ணண்டா, அப்பா முடிவு பண்ணு. உன் பொண்ணு கையாலேயே விஷத்தை கலந்த பாலை கொடுத்து அவ புருஷனுக்கு கொடுக்க வச்ச. அவனையும் சாவ அடிச்ச. இப்ப இதெல்லாம் செஞ்சது நான் தான், நான் தான். ஏண்டி ஏண்டி எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறிய? ஒரு கம்பெனினா கோர்ட்டு கேஸ் வர்றது இயல்பு தானே. எனக்காக உங்க அப்பா ஜெயிலுக்கு போனா நான் அப்படியே விட்டுருவனா? அதுக்கு நானா பொறுப்பு? அந்த நன்றி கடன் தீர்க்கத்தானே உன்னை என்ன மனைவி ஆக்கிட்டேன். அத புரிஞ்சிக்காம என் பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிட்டியடி. பாழாக்கலடா, என் பரம எதிரி. டேய், அவளுக்கு பால் பழம் கொடுக்கத்தாண்டா நான் வந்திருக்கிறேன். எப்படி எங்களை அனாதையாக்கி நடுத்தெருவில் நிறுத்தினியோ அதே மாதிரி உங்களை நான் நிறுத்த வேணாம். இப்ப சசி பேர்ல சொத்தெல்லாம் இருக்குது. அதுக்காக அவளை என் வீட்டுக்காரியாக்கி உன்னை என் வேலைக்காரன் ஆக்கணும்னு வச்சுக்க. ஏங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம்டா. அதுதான்டா எங்க திட்டமே. டே தம்பி, அவகிட்ட என்னடா பேச்சு? சசி, அந்த மஞ்சள் குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில பூசிக்கிற. இல்ல இல்ல, நாங்க உன்னை பூச வைப்போம் அலங்கோலப்படுத்தி. இப்போ ரெடி? 1 2 3 சொல்லட்டா? 3 சொல்லட்டா? பூசிக்கிறியா? பூசிக்க.
சிந்தா. ஏய், தாராவி போலீஸுக்கே நான் தண்ணி கட்டணும் வேண்டி என் மூஞ்சில பொடியை தூவிட்டு எனக்கு போக்கு கட்டுறியடி. ஜபார், இந்த ஜிந்தா முடிவு பண்ணிட்டா, முடிச்சு கட்டாத விட மாட்டான். என்னை விட்டுரு. என்னை ஏன் இப்படி எல்லாருமா சேர்ந்து அணு அணுவா சித்திரவதை செய்றீங்க? என்ன வாழ விடுங்க. ஏண்டி உன்னை அடுத்தவங்களோட வாழை வைக்கவா நான் தொட்டு தாலி கட்டின புருஷனை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கேன். என் தம்பி கூட தாண்டி நீ வாழணும். இந்த உலகத்துல நான் ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் அது என் சிவாவோட தான் வாழ்வேன். வேற யாரு கூட நான் வாழ மாட்டேன். சிவா சிவா சிவா, என்னடி பெரிய சிவா? அப்படி என்னடி என்கிட்ட இல்லாத அவன் இருக்குது? அவன் அன்பு பெருசு, அவன் பண்பு பெருசு, பாசம் பெருசு, அவன் ஒழுக்கம் பெருசு. மொத்தத்துல அவன் எனக்கு கிடைச்ச பெரிய பரிசு. உன்ன மாதிரி கிடைக்காத ஒரு பொருளுக்காக நாக்க தொங்க போட்டுட்டு அலையிற நாய் இல்ல அவன். நிறுத்தடி கள்ள புருஷன் புராணத்தை. ஏய், இப்ப நீ நெருப்புல நிக்கிற, ஒத்துக்கிட்டா என் தம்பி உன்னை அணைப்பான். இல்லன்னு வச்சுக்கோ, உசுர அணைச்சிருவான். கொன்று, அப்படியே என்ன ஒரேடியா கொன்னு போட்டு. என்ன கொன்னாலும் சரி, இவனை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கட்டிக்க மாட்டா? ஏய், கட்டிக்க மாட்டியா? கட்டிக்க மாட்டா? மாட்டேன். ஐயோ தம்பி, என்னடா அவசரப்பட்டு கொண்டுட்டியடா? சீ, கத்தியால குத்திட்டியடா. இன்னும் சாகல அவ. அப்பா நல்ல வேளை சாகல. என்னடா? இவளை கத்தியில தான் குத்திருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ பத்திரத்துல கையெழுத்து போடல, அவன் சங்க எடுத்துருவேன். நீ என்ன கட்டலனா மயிராகி போச்சு. பத்திரத்துல கையெழுத்து போட்டு மரியாதையா போயிட்டே இரு. அடியே, என் தம்பி ரொம்ப கோவக்காரண்டி. அது இல்லாம கொலகார வேற. அவனுக்கு ரத்த வடைனா ரொம்ப பிடிக்கும். பேசாம உன் உசுறு மேல ஆசை இருந்தா கையெழுத்து போட்டு ஓடி போயிருடி. அட பாவிங்களா, அந்த ஆண்டவன் இன்னும் உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கானா? அவனுக்கெல்லாம் கண்ணே இல்லையா கடவுளே? ஓடி கையெழுத்த ஓடு. கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இரு. போறி, உனக்கு உயிர் வேணா போடு, எல்லாம் மயிர் போச்சு. ஓடு ஓடு. அறுத்து போட்டுருவேன். வா. ஏண்டி, பாழா போன சொத்துக்காக என் பிள்ளையோட வாழ்க்கையே பாழாக்கிட்டீங்களே.
பாரு, இந்த நாய்களை நான் பாத்துக்கிறேன். சொத்துக்காக எந்த பால்ல விஷத்தை கலந்தீங்களோ அதே பால் தான். விஷம் கலந்த பால். செத்து ஒளிங்க. சசி, கடைசியா ஒரே ஒரு முறை உன்னை பார்க்க முடியுமா? வா சசி. சசி, நந்தநந்தம் 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 நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் நந்தம் தனந்தம் என்னாதமே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்களின்றி சங்கீதமில்லை சான்றுதானா நம் காதல் எல்லை என்னாதமே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை வந்து பழகுமோ அறிமுகம் செய்து விலகுமோ விழிகளில் துளிகள் வடியுமோ அது சுடுவதை தாங்க முடியுமோ கனவினில் எந்த உயிர் உறவாகி விடிகையில் இன்று அழுது பிரிவாகி தனிமையில் எந்த இதயம் சருகாகி உதிருமோ இறைகள் இட்டாலும் மறைந்து கொள்ளாது அறைகள் இட்டாலும் வழியில் நில்லாது பொன்னினதி கண்ணினதி ஜீவனதி கரங்கள் தொழுதபடி சிறைகளும் பொடிபட வெளிவரும் ஒரு கிளி இசையனும் மழை வரும் இனி எந்த மயில் வரும் ஞாபக வேதனை மீறுமோ ஆடிய பாதங்கள் காதலின் வேதங்கள் ஆடிடுமோ 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 ராஜதீபமே வாசலில் வாராயோ குயிலே குயிலே குயிலே
நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அவள் நீதானே நீதானே மன கண்ணில் நின்று பல கவிதை தந்த மகள் நீதானே 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 விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய் விழியில்லை எனும் போது வழி கொடுத்தாய் விழி வந்த பின்னால் ஏன் சிறகொடித்தாய் நெஞ்சில் எங்கும் உந்தன் பிம்பம் நெஞ்சில் எங்கும் உந்தன் பிம்பம் சிந்து சந்தோந்தன் சொந்தம் தத்திச் செல்லும் முத்து சிற்பம் கண்ணுக்குள்ளே கண்ணீர் வெப்பம் இன்னும் என்ன நெஞ்சில் அச்சம் கண்ணில் மட்டும் ஜீவன் மிச்சம் முல்லை பூவில் முள்ளு உண்டோ கண்ணு கொண்டு விழுந்த வேஷம் என்ன ராஜதீபமே சனி 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 சரி சனி சனி சரி சனி 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 சரி ரிகரிக சகரி சனி சரி நிசரி சரி பத சனி சனி தப மபதப சனி சனி நிசரி நிசரி தப மதப நிதசனி தப மப சரிக சரிக நிசரி கமப 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 மபதப சனி எல்லோருக்கும் காதல், அன்பு, பாசம் இவை எல்லாம் பொதுவான ஒரு உணர்வுதான் என்றாலும் நம் கலாச்சாரம், நம் பண்பாடு என்பது நம் உயிரோடும் ஊனோடும் கலந்து வாழ்கிறது. எனவே இந்த உண்மையான காதல்களுக்கு இவ்வுலகில் ஒன்றாக கூடி வாழ முடியவிட்டாவெல்லாம் இவர்களின் சலங்கை சொர்க்கத்திலாவது ஒன்றாக சேரட்டும். சலங்கை ஒளி இந்த உலகை ஆளட்டும். நன்றி. ஹலோ, எல்லோருக்கும் இந்த என்எஸ்கே நாடக மன்றத்தின் நெஞ்சார்ந்த நன்றி. கடைசி வரைக்கும் இருந்து எங்களுடைய, அதாவது ஒரு மாதமாக நாங்கள் கஷ்டப்பட்டு
நாங்கள் கஷ்டப்பட்டோம். இதுக்கு ரிசல்ட்டு நீங்கள் கொடுக்கறது தான். இது 24 வருஷம். இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த நாடகத்தை கரகோஷம் போடுங்க. அடுத்த வருஷம் 25வது ஆண்டு வெள்ளி விழா நாங்கள் இன்னும் பக்காவாக பண்ணுவோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவு. எங்களுக்கு இந்த நாடகத்துக்கு ஒத்துழைப்பு, அதாவது அனுமதி கொடுத்த காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களுக்கும், எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து தேவஸ்தான கமிட்டி அவர்களுக்கும், இந்த அரசு சீன் கம்பெனி வேலவா சீன் கம்பெனி அண்ணார் அவர்களுக்கும், இந்த ஒளி அமைச்சு கொடுத்து வீடியோ கவரேஜ் சன் பிக்சர்ஸ் அவர்களுக்கும், நாங்கள் இயக்குனர் இப்போ படம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதில் சேலத்துலேயே ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கதை ஆசிரியர் எங்கள் இயக்குனர் சிவகுமார் அண்ணா அவர்களுக்கும் எங்கள் கலைக்குழு சார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை கொடுக்குறோம். எங்களுக்கு நாடகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் கேட்ட போதெல்லாம் இவ்வளோ தொழில் பற்றாக்குறையிலையும் மனசுலிக்காமல் எங்களுக்கு நன்கொடை அளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி இந்த நாடகம் உங்கள் ஆதரவுடன் மீண்டும் தொடரும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்கள் மனதில் இந்த கதை நிலைத்திருக்க எங்களுக்கு அரும்பாடுபட்ட எங்களது திரைப்பட இயக்குனரும் மற்றும் எங்களது நாடக கதாசிரியமான திரு சிவகுமார் அவர்களுக்கு இப்பொழுது எங்களது கலைவாணர் நாடக மன்றத்தின் சார்பாக அவருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துகின்றோம். திரு சிவகுமார் அன்னார் அவர்களுக்கு எங்களது கலைவாணர் நாடக மன்றத்தின் தலைவர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி மரியாதை தெரிவிப்பார்கள். எங்களுக்கு இரவென்று பாராமல் நாங்கள் கூப்பிட்ட நேரமெல்லாம் திரு சிவகுமார் அன்னார் அவர்கள் வந்து எங்களுக்கு எங்கள் மனதில் இந்த கதையை பதிய வைத்து நாங்கள் எவ்வளவோ தவறு பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் பொறுத்து எங்களுக்காக இவ்வளோ நேரம் அவர் சிரமப்பட்டு இந்த கதையை உங்கள் மனதில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அவர் எவ்வளவு அரும்பாடுபட்டு எங்களை எல்லாம் தயார் செய்திருப்பார் என்று உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர் எங்கள் கலைவாணர் நாடக மன்றத்தின் நண்பராக நாங்கள் கருதி அவரை மீண்டும் ஒரு கரவோசை எழுப்பி எங்களது மரியாதையை செலுத்துகிறோம். எனக்கு தொடர்ந்து சுமார் ஒரு 8 ஆண்டுகளாக இயக்கம் செய்ய வாய்ப்பு வழங்கிய என்எஸ்கே நாடகமன்ற ஒட்டுமொத்த பொறுப்பாளர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய தனிப்பட்ட முறையிலே அண்ணன் திரு ஜீவா அவர்களுக்கும், அண்ணன் திரு செல்வம் அவர்களுக்கும், அண்ணன் திரு தங்கராஜ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தினை குறுகிய நாட்களில் ஆரம்பித்து ஒத்திகை முழுமையாக பார்க்க முடியாமல் பல்வேறு சில காரணங்களாக தடைபட்டிருந்தாலும் கூட இந்த மேடையிலே அனைவரும் மிக சிறப்பாக நடித்து கொடுத்து இந்த நாடக கதையை இன்னும் சில பல்வேறு மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல வழிவகை செய்த என்எஸ்கே நாடகமன்ற அத்துணை நடிகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் முழுமையாக எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அன்னதானப்பட்டி காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு எங்களது நாடக மன்றத்தின் சார்பாக நன்றி. அதேபோல் மிக மிக சிறப்பாக நடித்து கொடுத்த நடிகைகள் சரஸ்வதி சிவகுமார், பிரியா,
தாரா கோசல் திரைப்பட நடிகை, அது அன்பு சகோதரி தாரா கோசல் அவர்கள் திரைப்படத்திலே இன்று கிட்டத்தட்ட ஒரு 2-3 படங்களில் நடித்து ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார். அவர்கள் இன்று பல்வேறு கட்ட பணிகளும் விட்டு வந்து நடித்து கொடுத்திருக்கிறார், நன்றி. அதே போல் என்னுடைய நான் செல்லமாக வளர்த்த நாடகத்துறையில் வளர்த்த என்னுடைய அன்பு தங்கை ஜனனி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே போல் மிக சிறப்பாக ஒளி ஆடியோ அமைத்து கொடுத்த ஸ்ரீ வேளவா ஹைடெக் சீன் கம்பெனி உரிமையாளர் அன்பு சகோதரர் விக்கி அவர்களுக்கும் அந்த அணியை சார்ந்த அத்துணை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் மிக சிறப்பாக வேலை செய்து எங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நாடகத்தை வெற்றியடைய செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றி. அதேபோல் மிக சிறப்பாக இசையமைத்து கொடுத்த என்னுடைய அன்பு தம்பி, அவன் இந்த அளவிற்கு இந்த நாடகத்துறையில் வளர்ந்தான் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமாக நான் இருந்து இன்று அவனை பார்த்து நானே ஒரு பிரமிப்படையும் நிலையில் மிக சிறப்பாக இசையமைத்து கொடுத்த. வயசு ரொம்ப சின்ன பையன்தான், ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு முதலாவது இடத்துல ஒரு மியூசிக்கில் இருக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு என்னுடைய அன்பு தம்பி ஜெகநாத் அவர்களுக்கு, ஈரோடு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதேபோல் என்னோடு சேர்ந்து இயக்கம் செய்து கொடுத்த என்னுடைய அன்பு நண்பர் திரு பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதேபோல் இன்னொரு இறுதியாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த கதையில் என்னுடைய பங்களிப்பு, இந்த கதையினுடைய அது கருவிலையாக இருக்கட்டும் அல்லது ஒரு எழுத்து பணியிலாக இருக்கட்டும், ஒரு 10% பணிகள் தான் எனக்கு ஒழிய, ஆனால் இந்த கதையினுடைய முழுமையான கதையாசிரியர் என்னுடைய அன்பு சகோதரர்னா என்னுடைய பிரதர் தான் அவர். என்னுடைய சின்ன வயசுலேருந்து என்னுடைய வழிகாட்டி, என்னுடைய பல்வேறு காலகட்டங்களில் எனக்காக எல்லா நிலையிலும் என உறுதுணையாக இருந்து என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியவர். இந்த சேலம் இலக்கிய பேரவையின் சார்பாக தன்னுடைய சிறு வயதிலேயே இலக்கிய பேரவையில் இளம் கவிஞர், வளரும் இளம் கவிஞர் என்ற பட்டத்தை பெற்றவர். சென்னை ஹைகோர்ட்டு தலைமை நீதிபதியின் கையால் சிறப்பு விருதினை பெற்றவர். என்னுடைய அன்பு சகோதரர் கவிஞர் SS ராஜகணபதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த நாடகத்தை இறுதி வரை, எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம்தான் இவ்வளோ ஒரு பிரம்மாண்ட கூட்டம் இறுதி வரை இருந்து பார்த்தாங்க. இந்த நம்ம சீல்நாயக்கம்பட்டி பகுதி வாழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் மன்றத்தின் சார்பாகவும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடகத்தினுடைய கதை ஆசிரியர் கவிஞர் SS ராஜகணபதி அவருக்கு இந்த மன்றத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கிறார் என்னுடைய அருமை அண்ணன் செல்வம் அவர்கள். மீண்டும் அடுத்த ஆண்டு இதே தினத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது NSK நாடக மன்றம்.